வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ஏற்கனவே 2-3 எபிசோட்ல ஒரு சின்ன விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். செல்போன் பேசிக்கிட்டே பயணம் செய்வது அப்படி சொல்லி, அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செயல் என்பதை இன்னும் புரிந்து கொள்ளாத மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதின் ஆபத்து, அதனுடைய ஆபத்து தெரியாமலேயே இன்னும் நிறைய பேர் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இளையோர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். செல்போன் பேசாதப்பா, வண்டி ஓட்டும் போது செல்போன் பேசாதப்பான்னு சொன்னா அந்த இளைஞர்களுக்கு கோபம் வருகிறது. மாற்றிக்கொள்ள மறுக்கும் மூத்தவர்கள், சில வயதான நபர்களும் இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஒரு சிலர்லாம் தினமும் பார்க்கிற, ஒரு கையில போனு ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய திறமையாக இருக்கலாம். ஆனால் அவர்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற பயணிகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பாதிப்பாக அமைகிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தங்களை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார்கள். லாரி ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள், சில நேரங்களில் பஸ் ஓட்டுபவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், எல்லா நிலைகளிலும் ஓட்டுநர்கள் செல்போன் பேசிக்கொண்டே ஓட்டிக்கொண்டு செல்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொள்ளாமலேயே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திப்போம். செல்போன் பேசியபடியே பயணிக்கிறவர்கள் கொஞ்சம் கவனம் சிதறினால், சாலையில் வாகனம் ஓட்டும் பொழுது நமது பாதையை கவனிக்க நாம் தவறினால் எவ்வளவு இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போலவே, செல்போன்ல நாம பேசக்கூடிய விஷயம் அது எதா இருந்தாலும், அந்த விஷயத்தை விட நம்முடைய உடல் உறுப்புகள், நம்முடைய உயிர், நம்மை சுற்றிலும் முன்னும் பின்னும் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய உயிர் உடைமைகள், இவை எல்லாமே விலை மதிப்பு மிக்கவை. எனவே செல்போன் பேசிக்கொண்டே பயணிப்பதை தயவு செய்து குறைத்து விடுங்கள். நான் நிறைய இளைஞர்களை, தம்பிகளை நிறைய சொல்றேன். இளம் பெண்களையும் சேர்த்துதான் தினமும் சொல்றேன். அது பேசிக்கிறது, நின்று பேசிட்டு போங்க, இதை விட முக்கியமான இது எதுவும் கிடையாது, நின்று பேசிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் அது சொல்றதை கேட்பதில்லை. என்னை தட்டி விட்டு போறவங்கலாம் இருக்கிறாங்க. நிப்பாட்டும் பொழுது எவ்வளவு நெருக்கமான டிராஃபிக் இருந்தாலும் அந்த இடத்துல செல்போன் பேசிக்கிட்டே பயணிக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எல்லோருக்குமே இடையூறாக இருக்கிறது என்பதை உணர மறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில், சூழ்நிலையில் இவர்களுடைய மனதை கடினப்படுத்தி கொண்டு செயல்படுவதன் மூலமாக யாருக்கு என்ன பயன்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இதுல உச்சகட்டமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான். என்னன்னா, மனைவி 2 பிள்ளைகளோடு பயணிக்கின்ற ஒருவர் பைக்ல போறார். அவர் ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில போனை பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கிறார். விழுந்தால் எல்லோருக்குமே ஆபத்து தான். கொஞ்சம் சிந்திப்போம். செல்போன்ல பேசுற அந்த விஷயத்தை விட நாமும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய சுற்றமும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்னொரு உச்சகட்டத்தை பார்த்தேன். நிறைமாத ஒரு பெண்ணை பின்னால் உட்கார வைத்து விட்டு வண்டி ஓட்டுகின்ற ஒரு நண்பர் ஒரு கையில போன் பேசிக்கிட்டே போறார். இவரை நான் என்ன சொல்வது? எனவே இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட எடுத்துக்குங்க. நம்முடைய போன்ல எவ்வளவு நாம பேசணுமோ நின்று பேசிட்டு போங்க. ஒரு இடத்துல இருந்து ஆறாமற பேசிட்டு போனீங்கன்னா அந்த விஷயமும் நிறைய நடக்கும், கை கூடும். அவசரமாக வாகனம் ஓட்டிக்கொண்டே பேசி செல்லும் பொழுது இந்த நம்ம பேசக்கூடிய அந்த விஷயங்கள் போய் சேருமோ சேராதோ, நாமும் போய் சேரக்கூடிய இடத்திற்கு சேருவோமோ சேர மாட்டோமோ தெரியாது. அதனால நிதானமாக வண்டி ஓட்டி நிம்மதியாக வாழ்வதற்கு பக்குவப்படுவோம். செல்போன் பேசிக்கொண்டு தயவு செய்து பயணிக்க வேண்டாம். அந்த கர்ப்பிணியான பெண்ணை உட்கார வைத்து கொண்டு சென்ற அந்த இளைஞனை பார்த்தவுடன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
என்ன நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். புற்றுநோய் உயிரணுக்களின் தடுக்க அல்லது நிறுத்த கொய்யா பயன்படுவதாக இப்போதைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்க அல்லது நிறுத்த கொய்யா பயன்படுகிறது என்பது இப்பொழுது கொய்யா இலைகள் குறிப்பாக பயன்படுவதாக இப்போதைய ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மருந்தை விட 4 மடங்கு, புற்றுநோய் மருந்தை விட 4 மடங்கு ஆற்றல் வாய்ந்ததாக கொய்யா இலைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது நல்ல முறையில் இந்த பயன்பாடு உரிய முறையில் ஆராய்ச்சி முடிந்து கிடைக்கும் பட்சத்தில் புற்றுநோய்க்கான ஆற்றல், வீரியத்தை குறைப்பதற்கான ஆற்றல் கொய்யா இலைகளிலிருந்து பெறப்படும். அது நம்முடைய மருத்துவத்துறையின் சாதனையாகவே பார்க்கலாம். இதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.